கதவு திறந்து அருகி வந்தாயே, எனது கனவை உனது விழியில் எழுந்து வந்தாயே, பாலைவனமாய் கிடந்த வயிற்றில் பாலை வார்த்தாயே, என் பாதி உயிரை திருப்பி கருதி பறந்து வந்தாய். இந்த பாதி உன்னை சுமந்ததில்லை நான். சின்ன குயில் ஒரு சகாப்தம் சித்ரா லைவ் இன் கான்சர்ட் இசை நிகழ்ச்சி பிப்ரவரி 7 சுகததாச உள்ளக அரங்கில் மிக பிரம்மாண்டமாக இடம்பெற உள்ளது. இதற்கான உத்தியோகபூர்வ ஊடகவியலாளர் சந்திப்பு ஜனவரி 17 மாலை 5 மணி அளவில் ஒன் கோல்ட் ஃபேஸில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்ட லெஜண்ட்ஸ் கேஸ் சித்ரா அவர்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கியதோடு பாடல்களை பாடி ரசிகர்களை மகிழ்ச்சிப்படுத்தியிருந்தார்கள். எப்பவுமே அந்த பாட்டை கேட்டால் உங்க முகம் தான் எனக்கு ஞாபகத்தில் வரும். அதை சொல்லணும்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. அதை சொல்லாமல் போயிட்டா எனக்கு அது கஷ்டமா இருக்கும். நீங்கள் நிறைய காலம் 100 ஆண்டுகள் வாழணும், ஆரோக்கியமா நிம்மதியாக வாழணும்னு நான் இறைவனை பார்க்கிறேன். ரொம்ப நன்றி. கடைசி இந்த நிகழ்ச்சியில கடைசி கொஸ்டினாக எங்களுடைய லெஜண்ட் ஏஎல் ஜபீர் அவர்கள் 30 சித்ரான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனா ரேடியோல அவர் அத்தனை சித்ரா சொல்லியிருக்கிறாரு. அதேதான். ஐயோ அப்படிலாம் இல்லை. ரொம்ப நன்றி, உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். நான் நினைக்கிறேன் எஸ்பிபி சாரவே ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு பாடல் ரேடியோவில் ஒலிபரப்பாக இடம் அந்த பாடலை பற்றின முழு தகவலும் சொல்லணுங்கிறதுல நான் எப்போவுமே விருப்பம் கொண்டவர். அந்த சிங்கர், மியூசிஷியன், லிரிக்ஸ் யார் எழுதினாங்க, அந்த ஃபிலிம் முழு தகவலையும் சொல்லணுங்கிறதுல எனக்கு என்ன அந்த பாடலுக்காக அந்த சாங்குக்காக எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க. அதனால ஆக்சுவலி இது ஒரு நான் சென்னையில் சம்டைம்ஸ் ரேடியோ கேட்கும்போது பாட்டு வரும், ஆனால் யார் பாடினாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்லணும்னா நினச்சிருக்கேன் அந்த சிங்கர்ஸோட பேர் என்ன வெளியில் வரணும்னா சொல்லணுமே கண்டிப்பாக. இப்போ நீங்கள் அது சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷம். அந்த சிங்கர்ஸோட சார்பில் நான் அதுக்கு நன்றி சொல்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ. கண்டிப்பாக நீங்கள் வரணும், எல்லாமே நான் இங்கே பாடி கொடுத்துட்டேன்னு நீங்கள் கண்டிப்பாக வர மாட்டோங்க. இந்த பாடலுக்கு என் ஒன்றை அழுத்தவும் ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம், உத்தியோகபூர்வ ஊடகமாக சூரியன் எஃப்எம் உங்களோட கை கொடுத்திருக்கிறார். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம்.